வெல்கம் டு ப்ரோஸ் அண்ட் சோலார். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பேசிக் சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் தான். ஸோ இது நம்ம சின்னதாக ஒரு பேசிக் சிஸ்டம், ஒரு வீட்டுக்கு ஒரு நார்மல் இன்வெர்டர் பேட்டரிக்கு பதிலாக கொடுத்துருக்க சிஸ்டம் தான். ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் நிறையா பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இன்வெர்ட்ரு இப்போ பவர் ஃபெயிலியர் இல்லை அப்படின்னாலும் பேக்கப் சோர்ஸுக்கு பவர் கட் அந்த டைமில் இல்லை ஒன் டே ஷடவுன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நார்மல் இன்வெர்டர் பேட்டரிக்காக போகிறீங்க. ஸோ நார்மல் இன்வெர்டர் பேட்டரி போகிறதுக்கும் இந்த மாதிரி பேசிக்காக ஒரு சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நார்மல் ஒரு இன்வெர்டர் பேட்டரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் அரௌண்ட் 20,000 வந்துடுது. ஒரு இன்வெர்ட்ரு, ஒரு பேட்டரி, ஒரு நார்மல் இன்வெர்ட்டர், ஒரு நார்மல் பேட்டரி நீங்கள் பிராண்டடாக ஒரு இது வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 20,000 ஆகிடுது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சேம் அந்த இன்வெர்ட்டர் பேட்டரி வாங்க போகிறீங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு பேனலோ இல்லை 2 பேனலோ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த ஒரு சிங்கிள் பேட்டரிக்கு நீங்கள் சார்ஜிங் ஃப்ரம் இபிலேருந்து எடுக்கும்போது ஒரு பேட்டரிக்கு அட்லீஸ்ட் மந்த்லி டே ஒன் டேக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 யூனிட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் மாதம் 30 யூனிட் அதுக்கான சார்ஜிங் இருக்கும். நார்மலாக அந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் பேட்டரி சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆகணும். அந்த கண்டிஷனில் கொடுக்கும்போது தான் பேட்டரியோட லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வெறும் இபி பேட்டரி, இபி இன்வெர்டர் யூஸ் பண்ணும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ஜிங் மட்டுமே ஆகிட்டு இருக்கும், டிஸ்சார்ஜ் ஆக போதில்லை. ஈவன் நமக்கு பவர் கட் ஆனாலோ பவர் ஃபெயிலியர் கண்டிஷனில் மட்டும்தான் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ ஒரு நல்ல பேட்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் இருந்தால் தான் அந்த பேட்டரி சைக்கிள் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். ஸோ அந்த மெத்தடுக்கு நம்ம ஒரு பேட்டரி கொடுக்கும்போது அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறது நம்ம கொடுத்துருக்க அந்த பேனல் மூலமாக தான். அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 1 யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மாதத்துக்கு 30 யூனிட், 2 மாதத்துக்கு 60 யூனிட். இவி பில்லில் உங்களால் ஒரு 60 யூனிட்டை ஒரு சின்ன பேனல் கொடுக்கறது மூலமாக சேவ் பண்ண முடியும். இப்போ ஒரு பேனல் ஒரு நார்மல் இன்வெர்டர் பேட்டரி 20,000 to 25,000 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேனல் போடுறீங்கன்னா ஒரு 28,000 to 38,000 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா முடியும். ஒரு 28,000 பார்த்தீங்கன்னா நம்மளால் பவர் ஃபெயிலியர், இன்னைக்கு ஷடவுன், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இபி இருக்காது அப்படிங்கிற கண்டிஷனில் நம்மளால் அந்த ஒன் டேவை தாண்டி நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன்னா இந்த இன்வெர்டர் பேட்டரிக்கு ஆல்டர்னேட்டாக சோலார் போகிறதா. இதில் ஃபெயிலியர்ஸ்னால் எதுவும் வர்றது கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.